ரவுடி சம்போ செந்திலுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மொட்டை கிருஷ்ணனை பிடிக்கவும் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். கிருஷ்ணனுக்கு திரைப்பட இயக்குனர் நெல்சனின் மனைவி கொடுத்த 75 லட்சம் ரூபாய் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பணம் கைமாறியதன் பகீர் பின்னணி என்ன? தமிழ்நாட்டையே உலுக்கிய பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரை 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் போலீசார் நடத்திய விசாரணையில் பிரபல ரவுடி சம்போ செந்திலுடன் வழக்கறிஞர் கிருஷ்ணன் நெருங்கிய தொடர்பில் இருந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் கிருஷ்ணன் தனது குடும்பத்துடன் மதுரை விமான நிலையத்திலிருந்து டெல்லி சென்று அங்கிருந்து தாய்லாந்திற்கு விமானம் மூலமாக தப்பிச் சென்றிருப்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். கிருஷ்ணன் வழக்கறிஞராக உள்ள நிலையில் அவரது தொலைபேசி அழைப்புகளை வைத்து அடிக்கடி அவரிடம் பேசியவர்களை அழைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் சென்னை எழும்பூரில் வைத்து பிரபல திரைப்பட இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷாவிடமும் விசாரணை மேற்கொண்டனர். ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்பும் கிருஷ்ணன் வெளிநாடு தப்பிச் செல்வதற்கு முன்பும் என இடைப்பட்ட காலத்தில் மோனிஷா அடிக்கடி கிருஷ்ணனுடன் தொலைபேசியில் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நெல்சன் மனைவி மோனிஷா தனது வங்கிக் கணக்கிலிருந்து 75 லட்சம் ரூபாயை கிருஷ்ணனின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியிருந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எதற்காக இந்த பணம் கிருஷ்ணனுக்கு அனுப்பப்பட்டது என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்துள்ளது. இதையடுத்து மோனிஷாவிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி உள்ளனர். ஆனால் அவர் அளித்துள்ள தகவலில் உண்மை இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். இதனிடையே சென்னை MRC நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் மொட்டை கிருஷ்ணனை மோனிஷா சந்தித்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த சூழலில்தான் கடந்த 1.5 மாதத்திற்கு முன்பு மோனிஷாவின் வங்கிக் கணக்கிலிருந்து கிருஷ்ணனுக்கு 75 லட்சம் ரூபாய் பணம் கைமாறியுள்ளது. இந்த பணம் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதா என்ற சந்தேக கோணங்களிலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். இதற்கிடையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக ரவுடி சம்போ செந்திலுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் விடப்பட்டுள்ள நிலையில் மொட்டை கிருஷ்ணனை பிடிக்கவும் போலீசார் இன்டர்போல் உதவியை நாடி உள்ளனர். இவர்கள் இருவரும் சிக்கினால் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உள்ள பல சந்தேகங்களுக்கு பதில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.